வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் இன்றைய சிந்தனைக்காக உடலை பற்றி சிந்திப்போம். மனித உடல் அமைப்பு எல்லா உயிரினங்களையும் விட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அவரவர் தம் உடலை பற்றிய அறிவு பெற்றிருந்தால்தான் உடம்பை நலமாக வைத்து கொள்ள முடியும். விந்து நாதத்தின் பரிணாமம் பல அங்கங்களாகி இந்த உடல் அமைய பெற்றுள்ளது. நாம் உண்ணும் உணவு ஜீரணித்து அது ரசமாகவும் இரத்தமாகவும் தசை, கொழுப்பு, எலும்பு, மஜை, சுக்கிலம் என்ற 7 வகை தாதுகளாக மாற்றமடைந்து இந்த உடல் அமைய பெற்றுள்ளது. நாம் உண்ணும் உணவு சரியானபடி ஜீரணமாகாமல் இறப்பையிலே புளித்து போய் காற்று உருவாகி மிக நுண்ணிய காற்று உடலிலே பரவி தங்குவதால் நோய் ஏற்பட ஏதுவாகிறது. ஆகவே உண்ணும் உணவு ஜீரணம் எவ்வளவு உணவு உட்கொண்டால் ஜீரணிக்க அவ்வாறு அளவை கணித்து அளவோடு உணவு புளிக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உடலை ஏன் நலமோடு வைத்து கொள்ள வேண்டும்? மனித உடலின் இயக்கத்திற்கு உயிர் என்னும் ஆகாச துகளே உறுதுணையாக இருக்கின்றன. இவை உடல் முழுவதும் தங்கு தடையின்றி சுற்றி சுழல வேண்டிய அவசியமாகிறது. இந்த உடல் உயிரை தாங்கும் ஒரு பாத்திரம் என்றால் மிகையல்ல. மேலும் இந்த உடல் காற்று, வெப்பம், நீர் என்ற வகையிலே 5 பூதங்களும் ஒன்றாக இணைந்த கூட்டுதான் நம் ஒவ்வொருவருடைய உடலும். எப்படி என்றால் 5 பூதங்களுக்கான பிருத்திவி என் மண் உடலாகவும், அப்பு என்னும் நீர் இரத்தமாகவும், தேயு என்னும் நெருப்பு உடல் சூடாகவும், வாயு என்னும் காற்று மூச்சாகவும், ஆகாஷ் என்னும் விண் உயிராகவும் உள்ளது. மண் என்றும் உடல் என்றும் உயிரையும் காற்று, வெப்பம், இரத்தம் ஆகிய இணைத்து கொண்டு இயங்கும் நிலைகளே நம்முடைய வாழ்வாகும். இம்மூன்றில் ஏற்படும் விரிசல் மாற்றங்களே நோயாகும். உடலுக்கு நாமா, நமக்கு உடலா, யாருக்கு யார் தேவை? உடலுக்கென்று தனியாக உலகில் வாழ்ந்தாக வேண்டிய நிர்பந்தம் இல்லை. அது மாற்றம் அடைந்து கொண்டே கடைசியில் மண்ணாகி சாம்பலாகிவிடும். உடலோடு வாழ்கின்ற நமக்கு உடல் தேவை. இந்த உண்மையில் நான் வேறு, உடல் வேறு என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இணைந்தேதான் வாழ்கிறோம். ஆனால் தன்னை அறியும் வழியில் தனித்தனியாக பிரித்து அறிய வேண்டிய கடமை உள்ளது. ஆனால் உடலை பிரித்து பார்க்க தேவையில்லையே. அது ஒரு நாள் தானாகவே நிகழும். அதுவரை இந்த உடலுக்கு ஓர் பழுதும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பது அவசியமாகிறது. உடலின்றி நாம் ஏது உலகில்? உடலுக்கென்று இருக்கும் மதிப்பை உணர்ந்து அளவு முறை மீறாமல் இன்பம் துய்த்தல், உடலுக்கு உடற்பயிற்சி, நோய் தாக்காத எதிர்ப்பு திறன் காத்தல் அவசியமாகும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த உடல் இருந்தால்தான் ஞானம் பெற முடியும். இந்த உடலை வைத்துதான் நாம் அனைத்து கடமைகளையும் ஆற்றியாக வேண்டும். இந்த உடலை உறுதியாகவும் பலமாகவும் வைத்துக்கொள்ள நமது ஆசான் அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள எளியமுடை உடல் பற்றி தொடர்ந்து செய்யும் பொழுது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் தானாக சீரான ஓட்டங்கள் ஏற்பட்டு உடல் வலிவும் பலமும் பெறுகின்றன. உயிர் ஓட்டம் மேம்பட்டு நமது பிறவியின் நோக்கமான இறையுணர்வு பெறுவதற்கு உதவியாக உள்ளது. மேலும் ஆசானவர்கள் வடிவமைத்து கொடுத்த உடற்பயிற்சி நமது கர்ம வினைகளையும் போக்கிட உதவுகிறது. எப்படி நம் கர்ம வினைகளை போக்கிட உதவுகிறது என்றால், எந்த ஒரு செயலும் நம் எண்ணத்தின் வழியே செலவாகிறது. எண்ணத்தின் உருவானது நம் கருமையத்தில் பதிவாகிவிடுகிறது. செயல் செய்யும் பொழுது உடல் இயக்கம், பதிவு இயக்கம், மன இன்ப துன்ப உணர்வுகளாகவும் பதிந்து விடுகிறது. இது நொடிக்கு நொடி நிகழும். உதாரணமாக, கையில் வேலை பார்த்து வாழ்நாட்களை கழிக்கும் ஒருவர் தன் தூக்கத்தில் கூட கைகளை தன்னை எறியாமல் இயக்குவதை காணலாம். அந்த அளவுக்கு அவர் கைகள் செயல் விளைவு பதிவுகள் தனக்குள் வைத்திருக்கிறது என்பதே பொருள். இதுபோலவே நம் உடல் மட்டுமல்லாது கண்கள், காதுகள், நாக்கின் ருசி முட்டுகள், நாசியின் நறுமண அடுக்குகள், உடலிலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் கூட நம் செயல் செய்கின்ற அனுபவிக்கின்ற அனுபவத்தை தனக்குள் பதிவாக வைத்துள்ளன. இது இயற்கை ஆற்றல், இயற்கையாக நிகழ்வது. ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு நீதியாக அந்த செயல் உடல் கருவிகளோடு இணைந்து பதிவாகிவிடுகிறது. அதனால் ஏற்படும் விளைவில் இன்பம் வந்தால் பரவாயில்லை. ஆனால் அதிகமாக துன்பப்பட்டு அடிக்கடி நிகழ்வதால் ஜீவகாந்த சக்தி இழப்பு ஏற்பட்டு உறுப்பு கெட்டு
நோயாக உருமாறுகிறது. இத்தகைய உடலுக்கும் மனதிற்கும் ஏற்பில்லா பதிவை எளிய முறை உடற்பயிற்சியால் திரித்து அமைத்து வாய்ப்பு ஏற்படுகிறது. தினமும் பயிற்சி செய்து வர அதன் தன்மை சீராக்கப்பட்டு முன்னதாக இருந்த நல்ல நிலைமைக்கு வந்துவிடும். நோய் தாக்கியிருந்தால் அதன் தன்மை கெடாமல் இருப்பதை கொஞ்சமாவது சீர் செய்து கொள்ள முடியும். அதனால் தினமும் உடற்பயிற்சி செய்து நாளை தொடங்குவோம், நன்மையே நல்கும். மேலும் உடல் நலத்தை பாதுகாத்து கொள்வதற்காக 5 அளவு முறை பின்பற்ற வேண்டும். அதாவது உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இவற்றில் அளவோடு மிகைப்படாமலும் குறைபடாமலும் வருவோமாயின் நோயே வராமலும் பாதுகாத்து கொள்ளலாம். உணவு தூய்மையானதாகவும் சத்து நிறைந்ததாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சித்தர்களின் முறைப்படி உணவு அருந்துவதாலும் பசி உணர்ந்து தேவை உணர்ந்து தக்க சமயத்தில் உணவு அருந்துவதாலும் இன்றியமையாததாகும். அளவோடு உணவு இருந்தால் அதில் உடல் உணவை ஜீரணிக்கும். அளவு மீறினால் உணவு உடலை ஜீரணிக்கும் என்பார்கள் மகரிஷி. சற்று குறைவாக இருந்தால் பரவாயில்லை. பெரும்பாலும் உணவு கூடுவதால் தான் உடல் கேடு உண்டாகிறது. உணவை அருந்தும் பொழுது ஃபோன் பார்த்து கொண்டோ டிவி பார்த்து கொண்டோ பேசிக்கொண்டோ உணவு அருந்தினால் அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதுபோலவே உடலை வெளியில் நாம் சுத்தம் செய்கிறோம். ஆனால் உள்ளுறுப்புகளில் ஏற்படும் கழிவை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது உடற்பயிற்சி மூலமாகவும் காலையில் நீர் அருந்துவதாலும் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்யும் பொழுது அசுத்த காற்று வெளியேறி உறுப்புகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. இரத்தம் சுத்தமடைகிறது. ஆகையினால் உடற்பயிற்சியின் மூலமாகவும் உணவின் மூலமாகவும் உடல் ஆரோக்கியத்தை ஒவ்வொருவரும் காத்து கொள்ளலாம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இன்றைய வாழ்க்கை முறையை பார்த்தோமானால் நாம் உடலை விட பொருளுக்குத்தான் மதிப்பு அதிகம் கொடுக்கிறோம். இது அறியாமையின் விளைவுதான். உடல் நலமாக இருந்தால்தான் உழைத்து பொருள் ஈட்ட முடியும். அந்த பொருளை கொண்டுதான் இன்பம் துய்த்து வாழ முடியும் என்பதை உணராமல் அலட்சியம் செய்து விடுகிறோம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் தன் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தான் நலமாக இருந்தால்தான் பிறர் நலன் காக்க முடியும் என்பதை நினைத்து பார்ப்பதற்கு நாம் தவறிவிடுகிறோம். சமுதாயத்தில் பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பிறக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். ஆரோக்கியம் சமுதாயம் மலரும். ஆகையினால் உடல் நலத்திற்கு கவனமாக இருக்க வேண்டும். திருமூலர் உடலினுடைய மதிப்பை இந்த பாடல் மூலம் விளக்குகிறார். உடலை பற்றி கூறும் பொழுது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும், உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று கூறுகிறார். இந்த கவியிலே பார்த்தோம் என்றால் உடம்பார் உயிரார் என்று 6 விகுதி கொடுத்துள்ளார். உடம்பினுடையும் உயிரினுடைய மதிப்பையும் அவர் வன்மையாக கூறுகிறார். வள்ளுவர் குறளிலே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப குழல் என்று கூறுகிறார். முதலில் நோய் எதுவென கண்டு பின்னால் அதற்கான காரணம் கண்டுபிடித்து அதை போக்கும் வழிகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். இன்னொரு குறளிலே நோய் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பதையும் கருத்தில் கொள்வோம். நம் முன்னோர்கள் நோயினுடைய அளவை 3 விதமாக பிரித்துள்ளார்கள். வாதம், பித்தம், கபம் என்பவனாகும். பஞ்சபூதங்களில் வாதம் காற்றை அடிப்படையாகவும், பித்தம் உடல் வெப்பத்தை அடிப்படையாகவும், கபம் நீரின் அடிப்படையாகவும் உள்ளது. ஆகையால் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவை மீறாமல் சமமாக வைத்துக் கொள்வோமானால் நோய் வருவதற்கு வாய்ப்பில்லை. மேலும் நமது உடலில் உள்ள முக்கிய உறுப்புகள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்திற்கு அதிகமாக வேலை செய்து வருகிறது. அந்த உறுப்பு பொதுவாக இயற்கை அந்தந்த நேரத்தில் அந்தந்த உறுப்பு சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொருவரும் தானே
சீர் செய்து கொள்கின்றன. இந்த இயற்கையின் மதிப்பை உணர்ந்து நாமும் நம் உடம்பை காப்போம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.